ஷாலோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், ஸ்தோத்திரங்கள். எனக்கு அன்பானவர்களே, அருமையான வேளையில சுகமாக்கும் கர்த்தர் என்ற ஒரு குட்டி தலைப்பில் ஒரு அருமையான வசனம் வேதம் சொல்லுகிறது. அதை வாசிக்கிற கவனமாக கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 41 சங்கீதம் 3 வசனம் பாருங்கள். படுக்கை மேல் வியாதியை கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். ஒரு அருமையான வேத வசனம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கடைசி நாட்களில் பலவிதமான வியாதிகள், மரண வியாதிகள், தீராத வியாதிகள், கேன்சர், எய்ட்ஸ் வியாதிகள், சுகர் வியாதிகள், பிபி போன்ற சகல சபிக்கப்பட்ட சாபத்தின் வியாதி மனுஷனுடைய சரீரத்தை அலக்கழிக்கிறது. அப்படிப்பட்ட கதரும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்லது தேவ ஜனங்களுக்கு அல்லது விசுவாசம் இருக்கிற மக்களுக்கு, தெய்வத்தை நம்பியிருக்கிற மக்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, படுக்கையில வியாதி இருக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். எவ்வளவு அருமையான ஒரு வேத வசனம் பாருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல வியாதிகள் நிமித்தமாய் பல வருடமாக, பல மாதங்களாக வியாதின் பாதையில படுக்கையில படுக்கையா இருக்கலாம். ஒரு பக்கம் சரீர வியாதி, ஒரு பக்கம் வேதனை. ஐயோ, இந்த வியாதி எவ்வளவு மாத்திரை சாப்பிட்டாலும், எவ்வளவு ஊசி போட்டாலும், எவ்வளவு பணம் செலவழித்தாலும் வியாதி சுகமாகவில்லையே என்று சொல்லி நீங்கள் கதறிக்கொண்டு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், அல்லது மரணத்தை சந்திக்கிற தருவாயில் இருக்கலாம். ஆனா இந்த அருமையான வேளையில உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார், சுகமாக்க வந்திருக்கிறார், உங்க படுக்கையை மாற்றிப்பட வந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என் வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே, என்னுடைய கேன்சர் வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவரே, என்னுடைய பொல்லாத வியாதியை சுகமாக்குங்க ஆண்டவர் சொல்லி நீ கதறும் பொழுது, ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது உடனே இயேசு மனம் இறங்குவார். 4 வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். வியாதி நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற வியாதிகள் பலவிதமான வியாதி இருக்கிறது. பாவத்து நிமித்தம் வருகிற வியாதி, அந்த பாவத்து நிமித்தம் வருகிற வியாதியை சுகமாக்க வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னிமப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் அதை மன்னித்து என் வியாதியை சுகமாக்குன்னு சொல்லும்போது இயேசு உடனே சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான வேத வசனத்தின்படி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உடைய தீராத வியாதியை இப்பொழுது இயேசு சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு விசுவாசம், சின்ன ஒரு குட்டி விசுவாசம், ஆண்டவர் சொல்கிறார், கடுகல் விசுவாசம் இருந்தால் போதும் என்று. அருமையான வேளையில ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா, என் வியாதி பாருங்க ஆண்டவரே, என் வேதனையை பாருங்கப்பா, என் துக்கத்தை பாருங்கப்பா, என்னுடைய மரண படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில சஞ்சலத்தோடு வாழ்கிற எனக்கு இந்த வாழ்க்கையை மாற்றி சமாதானம் கொடுங்க, ஆயுசை கூட்டி கொடுங்க, என்னுடைய மரண வியாதியை சுகமாக்குன்னு சொல்லும் பொழுது இயேசு கட்டாயம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் பரம டாக்டர், பரம வைத்தியர். நம்முடைய சத்தங்களை கேட்டு உடனே மனம் இறங்குகிற கர்த்தர். ஆக உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்கள் மூடி ஜெபிப்போமா? பரலோகத்தில் வாசமா இருக்கிற வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரத்தோடும், ஒவ்வொரு சகோதரத்தோடும், ஒவ்வொரு வாலிபடத்தோடும், வாலிப பிள்ளைகளத்தோடும், குறிப்பா வியாதி இருக்கிற ஒவ்வொரு சரீரத்துல உங்களுடைய பரிசுத்த தெய்வீக வல்லமை ஒவ்வொரு சரீரங்களை இறங்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. மரண வியாதியை சுகமாக்கும், டாக்டரால கைவிடப்பட்ட வியாதியை சுகமாக்கும் ஆண்டவரே. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால அவர்களை சுகமாக்கி ஆரோக்கியம் கொடுத்து ஆயுசை கூட்டி கொடுத்து அவளை சமாதானமாய் வாழ உதவி செய்ய ஆண்டவரே. ஜெபங்களை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.